ஃபுட்பால் லெஜண்ட் மெஸ்ஸியோட கடைசி வேர்ல்டு கப் வந்து ஒரு சோகத்தில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி 16 வருஷம் கழிச்சு ஸ்பெயின் இப்போ வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சண்டைலாம் நடந்தது. அர்ஜென்டினா டீம் வந்து ஸ்பெயினை மதிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டே வந்து ஜூலை 19ஆம் தேதி வேர்ல்டு கப் ஃபைனல்ஸு. ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக ஸ்டோரி லைன்ஸ்லாம் இருக்குது. அர்ஜென்டினா பொறுத்த வரைக்கும் அவங்க வேர்ல்டு கப்பை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. 2022 வேர்ல்டு கப் கத்தார் வந்து அவங்க தான் வின்னர்ஸு. இந்த வாட்டியும் வின் பண்ணிட்டு தான் மெஸ்ஸிக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிருக்கும். மெரடோனாவோட மெஸ்ஸி தான் நம்பர் 1 ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டு டிபேட்டே இதோட ஓவர் ஆயிருக்கும். மெஸ்ஸி தான் டாப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரொனால்டோ ஃபேன்ஸ்லாம் நல்ல வேலைப்பா ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக வந்து 2010 வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அப்போ இருந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு கோல்டன் எரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி திருப்பி ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக யூரோ கப் வின் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து வரிசையை இப்போ வேர்ல்டு கப்பும் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெஸ்ஸிக்கும் லெமின் யமாலுக்குமே தனியாக ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. ஏன்னா 2007 மெஸ்ஸிக்கு அப்போ 19 வயசு. அப்போ ஒரு குழந்தைய வந்து குளிப்பாட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. 19 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு வந்து 19 வயசு. அந்த குழந்தை வந்து இப்போ அவர் கூட வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் மோதுது. அதுதான் லெமின் யமால். இதை கேட்கும் போதே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. எப்படா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டு பேரோட ஜெர்சி நம்பரும், அவர் மெஸ்ஸி அந்த டைமில் அவருக்கு 19, இவரோட ஜெர்சி நம்பரும் 19, மேட்ச் டேட்டும் பார்த்தா 19. பயங்கரமாக இருக்கே, கோ இன்சிடென்ட் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்தது. யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்காவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆஃப் டைம் ஷோலாம் புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. ஓப்பனிங் செரமனியில் வந்து ஸ்பீடு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். முடிச்சுட்டு அந்த ஸ்டீம்லேயே வந்து சொல்லியிருந்தார், 4 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் நான் கம்ப்யூட்டரில் சும்மா சூவி ரொனால்டோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 4 வருஷம் கழித்து வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களை நம்புங்க, விடாமல் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஷக்கீரா, ஜஸ்டின் பீபர், போஸ்ட் மெலோன், இந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைமாக இந்த வாட்டி தான் ஆஃப் டைம் ஷோ கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய புது விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. ஹைட்ரேஷன் பிரேக்காக இருக்கட்டும், இந்த ஆஃப் டைம் ஷோவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வின் பண்ண பிளேயர்ஸ்க்கெலாம் ஒரு மோதிரமும் போடுறாங்க. இந்த NBA எல்லாம் மோதிரம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ரிங்கும் போடுறாங்க. இதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரி, மேட்ச்சை பற்றி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் மாதிரியே இல்லை. லாஸ்ட் டைம் 2022 கத்தார் வேர்ல்டு கப்லாம் பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா ஃப்ரான்ஸ் வர்சஸ் அர்ஜென்டினா கடைசி நேரத்தில் ஃப்ரான்ஸ் வந்து கம்பேக் கொடுத்து எல்லாரையும் ஷாக் ஆக்கினாங்க. அந்த கேம் மாதிரி வராது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த கேமே வந்து ஸ்பெயின் தான் டாமினேட் பண்ணாங்க. 60% பால் வந்து ஸ்பெயின் கிட்ட தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பாலை மெஸ்ஸி டச்சு கூட பண்ணல. ஃபுல் டைம் 90 மினிட்ஸ் முடிஞ்சுமே கூட அர்ஜென்டினா தரப்புலேருந்து ஒரு ஷாட்டு கூட ஆன் டார்கெட்டில் அடிக்கல. ஸ்பெயின் மட்டும் 20 ஷாட் அடிச்சிருந்தாங்க. அர்ஜென்டினா வெறும் 3 ஷாட்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. ஸ்பெயின் வந்து 20ல் 11 ஷாட் ஆன் டார்கெட்டு, அர்ஜென்டினா வந்து 0. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அர்ஜென்டினாவோட கோல் கீப்பர் மார்டினஸ் வந்து ஒரு சாதனையே படைச்சிருக்காரு. ஒரே மேட்ச்சில் வந்து 11 சேவ்ஸ் பண்ணியிருக்காரு. 90 மினிட்ஸ் முடிவில் யாருமே கோல் அடிக்கல. 0-0 எக்ஸ்ட்ரா டைம் போயிடுச்சு. பட் ஸ்பெயின் ஒரு கோல் அடிப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபவுலு அப்படின்ற மாதிரி ரெஃப்ரி அதை ஸ்டாப் பண்ணுவார். அதை ரீப்ளேலாம் பார்க்கும்போது இது ஃபவுலே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி அர்ஜென்டினா மேலே ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. ஃபீஃபா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மெஸ்ஸி வந்து இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தியரி இருக்குது. எஜிப்துமே ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. நம்மளுமே இதை பார்க்கும்போது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மேட்ச்லேயும் அந்த கோலை வந்து டிஸாலவ் பண்ணோன்னே நம்மளுக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் மட்டும் அர்ஜென்டினா வின் பண்ணிச்சு, இதுக்கப்புறம் ஃபுட்பால் வேலைக்கு ஆகாதுரா அப்படின்ற மாதிரி நினச்சோம். நல்ல வேலை ஸ்பெயின் வின் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா டைமில் 106வது நிமிஷம் ஸ்பெயின் ஒரு கோல் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜென்டினா பிளேயர் ஒருத்தர் ரெட் கார்டு வாங்கிட்டு அவர் வெளியே போயிட்டார். மொத்தமே 10 பேர் தான். அர்ஜென்டினா வந்து ஈக்குவலைசர் அடிக்க ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால அடிக்க முடியல. ஸ்பெயின் வந்து வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை. அர்ஜென்டினா தரப்புலேருந்து அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மேட்ச் முடிஞ்சோடனே ஸ்பெயின் டீம்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பெயினோட சப்ஸ்டியூட் ஒருத்தர் ஜாவி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி விஆரும் சரி ரெஃப்ரியும் சரி மெஸ்ஸியை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து அர்ஜென்டினா பிளேயர்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி அங்கே பிடிச்சி தள்ளி விடுறது, காலால் எட்டி உதைக்கிறது, அந்த மாதிரி
ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெயினுக்கு வந்து ட்ராஃபி கொடுக்கும்போது அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாமே திரும்பி நின்றுட்டு இருந்தாங்க. அது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்டில் நிறைய பேர் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, பிளேயர்ஸ் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா ஃபேன்ஸும் இப்படி தான் இருக்காங்க. அர்ஜென்டினாவோட கேபிட்டல் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய கலவரம். எக்கச்சக்கமான போலீஸ் வந்து தடியடி பண்ணி தான் அவங்க எல்லாரையும் அமுச்சு வச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், மோஸ்ட் ப்ராபபிளி இதுதான் மெஸ்ஸியோட லாஸ்ட் வேர்ல்டு கப்பாக இருக்கும். ஏன்னா அவருக்கு நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் ஆடும்போது 43 வயசு ஆகிடும். 43 வயசில் ஆட முடியுமான்றது ஒரு டவுட் தான். பட் என்ன ஒரு விஷயம்னா, ஆல்ரெடி ஒரு வேர்ல்டு கப் வாங்கிட்டாரு. அது வரைக்கும் மெஸ்ஸி ஃபேன்ஸ்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர் சரியா பாசஸே வரல. மொத்தமே 15 டச் தான் எடுத்தாரு. லமின் அமால்லாம் வந்து 28 டச்சுக்கு மேலே எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கோல்டன் பூட் ரேஸில் வந்து செகண்ட் பிளேஸில் இருந்தார். 8 கோல் அடிச்சிருந்தாரு. இந்த மேட்ச்சில் ஏதாவது கோல் போட்டிருந்தா கோல்டன் பூட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ வந்து 2 வாட்டி பேக் டு பேக் எம்பாப்பே வந்து இந்த கோல்டன் பூட்டை வாங்குறாரு. அவர் அந்த மேட்ச்லாம் முடிஞ்சிட்டு கண்கலங்கி போறத பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அர்ஜென்டினாவோட கோச் போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது அவருமே ரொம்ப எமோஷனலா பேசினாரு. இந்த டீமை வந்து ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணோம், இது பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாதியிலே எஞ்சி போயிட்டாரு. இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த வாட்டி டீம்ஸை வந்து அதிகப்படுத்தியிருந்தாங்க, மேட்சஸை வந்து அதிகப்படுத்தியிருந்தாங்க. 3 கண்ட்ரீஸ்ல நடந்தது. 10 ஆப்பிரிக்கன் டீம்ஸ் வந்து நாக் அவுட்டுக்கு போய் அவங்க ஒரு புது வரலாறு படைச்சாங்க. அதுக்கப்புறம் நார்வே வந்து பிரேசில்லாம் தோக்கடிச்சு அவங்க ஒரு வரலாறு படைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வைக்கிங் ரோ, அவங்களோட ஃபோட்டோ ஷூட் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொனால்டோவோட லாஸ்ட் வேர்ல்டு கப்பு, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. என்ன மாதிரி 90s கிட்ஸுக்கெல்லாம் இது ஒரு ஸ்பெஷலான வேர்ல்டு கப் தான். ஏன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மார், மோட்ரிச், அந்த மாதிரி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண பிளேயர்ஸோட லாஸ்ட் வேர்ல்டு கப் இது. லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மெஸ்ஸி அவங்கலாம் போயிட்டு எமாலு, அப்புறம் ஆலாண்டு, கெயின், அந்த மாதிரி புது பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லைஃப் வந்து அடுத்த சாப்டருக்கு போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து வயசாயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இதை உணர்த்துது. கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் வந்து ஒர்த்தாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த வேர்ல்டு கப் இதோட பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட ஆசை என்னன்னா, காலங்காலமாக நம்ம பார்க்குறதோட சரி, இந்தியா இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஸ்டெப்லாம் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 2026 வேர்ல்டு கப் வந்து முடிஞ்சிருக்கு. ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அர்ஜென்டினா மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க நிஜமாலே ஃபேர் கேம் விளாட்றாங்களா இல்லை பின்னாடி ஏதோ நடந்துட்டு இருக்கா? உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.